எப்ப எடிட்டரு அந்த கட்டப்பை எடுங்க. ஐயோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. என்னடா கட்டப்பைங்கன்னா கட்டப்பைக்குள்ளதான் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. கட்டப்பை அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? டெக் சேனல்லாம் இன்னைக்கு கண்டென்ட்டை விட கட்டப்பை தான் ரொம்ப பிரபலமா இருக்குது. அதனால தான் நம்மளோட கண்டென்ட்டையும் கட்டப்பையிலே கொண்டு வந்துட்டோம். ஆனா கட்டப்பைனால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம டைரக்டா கண்டென்ட்டுக்குள்ள போய்க்கலாம். வெல்கம் டு பச்சிரா சேஃப்டெக் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நார்மல் சுவிட்சை எப்படி ஸ்மார்ட் சுவிட்சா சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது டிக்ஸா பிராண்ட்ல இருந்து ஒரு ரெட்ரோஃபிட் ப்ரோ மாடலு. இது ஒரு சிங்கிள் மாடல் சுவிட்ச். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு நார்மல் சுவிட்சை ஸ்மார்ட் சுவிட்சாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எதுக்காக நார்மல் சுவிட்சை ஸ்மார்ட் சுவிட்சாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த டிக்ஸா மாடலை பர்டிகுலராக என்னோட ஓன் பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். எனக்கு இது எதுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நான் இவி பைக் தான் வச்சுருக்கேன். டெய்லி ஆஃபீஸ்க்கு அதில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இதில் என்ன இஷ்யூ ஆகுது அப்படின்னா, நான் ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது என்னோட பைக்கில் 10% தான் சார்ஜ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நான் 6 o'clock வருவேன், 7 o'clock வருவேன். அந்த டைமில் நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நைட்டு 10 o'clock வரைக்கும் சார்ஜ் ஆகும். மறுபடியும் மார்னிங் ஒரு 6 o'clock எந்திரிச்சு நான் மறுபடியும் அகைன் சார்ஜ் போட்டுக்குவேன். இந்த மாதிரி நார்மல் டைமில் வந்துட்டு நான் போயிட்டு இருக்கிறதுனா எனக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சு வரதுக்கு நைட்டு 10 o'clock பக்கம் ஆயிரும். ஆல்ரெடி நான் இவி வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால வீட்டில் கொண்டாந்து நிறுத்தின உடனே என்னால் வந்து சார்ஜ் போட முடியாது. ஏன்னா மோட்டர் ஹீட்டாக இருக்கும், பேட்டரி ஹீட்டாக இருக்கும். எப்பொழுதுமே நான் ஒரு ½ hour டைம் கழிச்சு தான் அதை ஆன் பண்ணுவேன். இப்போ நான் வரதே வந்து நைட்டு 10 o'clock ஆயிடுறதுனால நான் ½ hour கழிச்சு போட்டேன் அப்படின்னா நான் ஒரு 4 hours கழிச்சு அதை ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு 10:30க்கு போடுறேன் அப்படின்னா 2:30க்கு வந்து அதை நான் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து லேட்டாக தான் வந்திருக்கேன். தூங்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல எந்திரிச்சு என்னால் ஆஃப் பண்ண முடியாது. அதுவே நான் மார்னிங் 6 o'clock எந்திரிக்க அப்படின்னா திருப்பி 9 o'clock நான் கிளம்புறதுக்குள்ள அதை சார்ஜை ஃபுல் பண்ண முடியல. இந்த இஷ்யூ தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட் டைம்ல ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு மார்னிங் டைம் நேரமே எந்திரிச்சு எங்கேயாச்சும் போகணும். அந்த டைம்ல என்னோட வெஹிக்கிளில் சுத்தமாக சார்ஜ் இருக்காது. நான் பிளான் பண்ணி வச்சிருந்த என்னோட பிளான் எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நாமளே ஆட்டோமேஷன் ஃபீல்டில் இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட் பண்ணாமல் இருக்கமேன்னு சொல்லி தான் உடனே இதை எடுத்துட்டு வந்துட்டேன். இது எனக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்துச்சு, அப்புறம் இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இது வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. டிக்ஸாங்கிற லோகோ வந்து லெஃப்ட் டாப் கார்னரில் கொடுத்துருக்காங்க. கீழே ரெட்ரோஃபிட் ப்ரோ, இது ஒரு ப்ரோ மாடலுங்கிறதுனால ப்ரோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பேக் சைடில் இதோட ஹைலைட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு செட்டிங்ஸாக பார்த்துடலாம். அடுத்தது டிசைன் அண்ட் டெவலப்டு பை ஆட்டோமேக்ஸ் டெக்னாலஜிஸ்ன்னு போட்டிருக்காங்க. அட்ரஸ் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வெப்சைட்டும் மெயில் ஐடி மட்டும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இது வந்து மொபைல் ஆப் மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கண்ட்ரோல்லையும் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆப் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. சிரி, ஷார்ட்கட்ஸு, கூகுள் அசிஸ்டண்ட்டு, கூகுள் ஹோம், அலெக்ஸா, NFC இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. டாப்பில் வந்து இது வந்து iOSலேயும் வந்து ஆப் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அவ்வளோதான் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண ஒரு ஒயிட் பாக்ஸு. இதில் தான் பர்டிகுலராக இதுக்குள்ளே இருக்க மாடலுக்கான ஸ்பெக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் சுவிட்சுங்கிறதுனால 1S அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட வைஃபை ரேஞ்சு, இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் நம்ம வாங்கியிருக்கிறது 10 amps அவுட்புட் கொடுக்கும். இதில் வந்து 6 amps அவைலபிளாக இருக்குது, 25 amps அவைலபிளாக இருக்குது. பேக்கேஜில் வந்து ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளதாக கண்ட்ரோலர் இருக்குது. மற்றபடி பாக்ஸ்குள்ளே யூசர் மேனுவல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, வெறும் கண்ட்ரோலர் மட்டும்தான் இருக்குது. இந்த பிராண்ட்லேருந்து நமக்கு 1 year வாரண்டி, பிராண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. எது இஷ்யூ அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்டையுமே வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா டிக்ஸாவோட லோகோ கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் மென்ஷன் பண்ணல. பேக் சைடில் ப்ராடக்டோட சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஓகே அப்படிங்கிற ஸ்டிக்கர் இருக்குது. வயர்டில் வந்து நமக்கு ஒய்ஃபை ஆண்டனா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதையுமே உள்ளே வச்சா பாக்ஸோட சைஸ் பெருசாகும் அப்படிங்கிறதுக்காக இதை அவுட்டரில் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒய்ஃபை சிக்னல் ரேஞ்ச் வந்து அவுட் சைடில் இருந்தால் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியே கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பட் வந்து இதோட ஒய்ஃபை ஆண்டனா வந்து வெளியே இருக்குது. இதில் வந்து ஒரு இன் ஒரு அவுட் எடுத்துக்கலாம், அதாவது சிங்கிள் மாடலு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிறதுக்கான தேவையான ஃபேஸ் நியூட்டர் இதில் கொடுக்கணும், இதுக்கான லோடு இதில் கொடுத்துடணும். இந்த ஒயரில் தான் வந்து நம்ம சுவிட்சை கொடுப்போம், நார்மல் சுவிட்சு. இதை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் சுவிட்ச் வந்து 2-way சுவிட்சாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் இது தான். நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத கனெக்ஷன் வீடியோஸில் பார்த்துடலாம். இது எப்படி மொபைல் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம் இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து ஸ்மார்ட் சுவிட்சாக மாற்ற போகிறோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கலை பற்றி ப்ராப்பரான நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள்.
நம்ம எங்கேருந்து வேணாலும் இந்த ப்ளக்கை ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு நம்ம இந்த ப்ளக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளக்குக்கு வந்து டேரெக்டாக லைன் வர்றது வந்து ரெட் கலர் ஒயரு. இதில் ஃபியூஸ் இருக்கிறனால அந்த ரெட் கலர் ஒயரு ஃபியூஸ் மூலமாக இந்த சுவிட்சுக்கு வருது. அந்த சுவிட்சிலிருந்து நம்ம கண்ட்ரோலருக்கு ஒரு மெயின் எடுத்துக்கிறோம். அடுத்தது பிளாக் கலர் ஒயரில் தான் நியூட்ரு வருது. நியூட்ருக்கும் நம்ம சேம் பிளாக் கலர் ஒயரை எடுத்துட்டோம். இப்போது இந்த ரெட் ஒயரும் பிளாக் ஒயரும் நம்ம கண்ட்ரோலரில் இருக்க ஃபேஸுக்கும் நியூட்ருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கொடுத்துடலாம். அடுத்தது நியூட்ரு. இப்போ ஃபேஸ் நியூட்ரு கொடுத்தாச்சு. அடுத்தது லோடு. லோடுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ப்ளக்கோட பாயிண்ட்டு தான் வந்து நமக்கு லோடு. சப்போஸ் நீங்கள் வந்து பல்போ இல்லை ஃபேனோ அந்த மாதிரி ஐட்டம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு போகிற ஒயர் தான் வந்து லோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ளக்குக்கு போகிறது தான் நம்ம லோடுங்கிறதுனால நான் வந்து ப்ளக்குக்கு டேரெக்டாக எடுத்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போது ஃபேஸும் நியூட்ரும் கொடுத்தாச்சு. லோடு எடுத்துக்கொண்டு போய் டேரெக்டாக ப்ளக்கில் கொடுத்துட்டோம். அடுத்தது சுவிட்சு வந்து சிங்கிளாக தான் இருக்கும். இப்போது இந்த சுவிட்சை வந்து நம்ம 2 வே சுவிட்சாக மாற்றுறதுக்கு நம்ம ரெட்ரோஃபிட் மாடலில் ஒரு அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன் எடுத்து நம்ம சுவிட்சோட அவுட்புட் லைனில் கொடுத்துடணும். இன்புட்டில் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபேஸ் கொடுத்துருப்போம். அனதர் பாயிண்டில் வந்து நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் சுவிட்சு 2 வே சுவிட்சாக ஆக்ட் ஆகும். ஸோ டோட்டலாக இப்போ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுவிட்சை வந்து நம்ம மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் மொபைல் ஆப் மூலமாகவும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மொபைல் ஆப்பில் எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் உள்ளே போயிட்டு டிக்ஸா அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆப் வந்துடும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் ஆனதுன்னு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ண உடனே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாஸை என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கறனால நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேம்ங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் மொபைல் நம்பர் கொடுத்து ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்னோட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதும் எந்த டிவைஸும் ஆட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஆட் டிவைஸ் கொடுக்கணும். ஆட் டிவைஸ் கொடுத்த உடனே இவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே வரும். இதில் நாம் வாங்கியிருக்க ப்ராடக்ட் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வாங்கியிருக்க மாடலு ரெட்ரோஃபிட் 1 ப்ரோங்கிறது. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நியூ டிவைஸாக இருந்தால் நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இல்லை ஆல்ரெடி வேறு இதில் பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃப் 7 டைம்ஸ் பண்ணி நம்ம ரீசெட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஒய்ஃபை கான்ஃபிகரேஷனு. ஸோ அவங்களே ஒரு சாம்பிள் காமிச்சிருக்காங்க, இந்த மாதிரி டிவைஸ் சர்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி. நமக்கு நம்மளோட மாடல் வந்துருச்சு SW1 நோட் அப்படின்னு சொல்லி. இதில் இப்போ நம்ம கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்டட் ஆயிரும். பட் நோ இன்டர்நெட் ஆக்சஸ்ன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து மொபைல் ஆப் கூட மட்டும்தான் இப்போ கான்ஃபிகர் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிவைஸை நம்ம மோடம் கூட கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்மளோட ஹோம் வைஃபை வந்து சர்ச் பண்ணும். அதில் வந்து நம்மளோட மோடமை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மோடமோட பாஸ்வேர்டை போட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த டிவைஸ் மோடம் கூட கான்ஃபிகர் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அசைன் டு ரூம் நேம் யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கேட்கும். நம்ம என்ன டிவைஸ் நேமோ, இப்போ நான் இது வந்து ஒரு சாக்கெட்டில் யூஸ் பண்ண போகிறனால நான் ஒரு ப்ளக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டிவைஸை வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அசைன் டு ரூம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ரூமில் வந்து பெட்ரூமா, ஹாலா, கிச்சனா அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ டிவைஸ் நேம், ரூம் அசைன் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்தது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டிவைஸோட செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிவைஸோட நேமு, அதோட மாடல், சாஃப்ட்வேர் வெர்ஷன், எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதோட வாரண்ட்டி டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து செட்டிங்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ தான் இந்த டிவைஸ் வாங்கினோட மெயின் பர்பஸவே பார்க்க போகிறோம். பாட்டமில் 2வது இருக்க ஆப்ஷன் டிவைஸஸ்ஸு. அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நம்ம செட் பண்ணியிருக்க ரூம்ஸ் எல்லாம் போகும். இப்போதைக்கு நம்ம ஒரு ரூம் தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு டிவைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் ப்ளக் பாயிண்ட் தான். மற்றபடி மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப்பான டிவைஸ் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகும். இப்போ நம்ம இந்த ப்ளக் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ஹைலைட்டான விஷயம். நீங்கள் டெய்லியும் எந்த அளவுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணுறீங்க, அதாவது எத்தனை வாட்ஸ் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் மூலமாக போயிட்டுருக்குது, மந்த்லி ரிப்போர்ட்டு, வீக்லி ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அப்ளையன்ஸும்
எந்த மாதிரியான பவர் எடுக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம டே பை டேவும் எடுத்துக்கலாம், வீக்லி ரிப்போர்ட்டாகவும் எடுத்துக்கலாம். இது மூலமாக நம்ம டிவைசஸை வந்து அதிகமாக எதை யூஸ் பண்ணணும், எது கம்மியாக யூஸ் பண்ணணுங்கிறத வந்து நாலேஜ் நமக்கு கிடச்சிரும். அடுத்ததுக்கு நம்ம ஃபிட் பண்ணியிருக்க ரெட்ரோ மாடலில் என்ன நம்ம கனெக்ட் பண்ணுறோங்கிறதுவே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன அப்ளையன்ஸுங்கிறது இதில் லைனாக வரும். இப்போ நான் வந்து சாக்கெட் கொடுத்துருக்கறனால நான் சாக்கெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். சாக்கெட்டை செலக்ட் பண்ணோன்னே இந்த சுவிட்சில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாக்கெட் இமேஜ் மாறிடுச்சு. ஸோ நான் இதை வந்து சாக்கெட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஹோம் பேஜில் வந்து எப்படி ஒரு சுவிட்சை நம்ம ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுவிட்ச் ஷார்ட்கட்டில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் போதும். நான் ஒரு மாடல் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறனால ஒன்று காமிக்குது. நீங்கள் எத்தனை மாடல் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை லைனாக 1 by 1 காமிக்கும். அதில் எந்த சுவிட்சு எந்த நேமில் நம்ம வேணுமோ நம்ம அதை எடிட் பண்ணி ஹோம் பேஜில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சஸை நம்ம மெயின் பேஜிலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஹோம் பேஜில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஹோம் பேஜில் ஆட் பண்ணியிருக்க சுவிட்சுக்கு ப்ளக் பாயிண்ட் நேம் கொடுத்து வச்சுட்டு இதை நான் இங்கேருந்தே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தேர்டாக. இந்த ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷெடியூல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அதாவது ரெகுலராக ஒரு ஒர்க்கு ஒரு ரொட்டீன் நடக்கணும். இப்போ டெய்லி வந்து ஈவினிங் 6 o'clock ஒரு லைட் ஆன் ஆகணும், 10 o'clock ஆஃப் ஆகணும் அப்படின்னா இதில் நம்ம ரொட்டீன் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சீன்ஸுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் எப்படி அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு பார்ட்டி கொண்டாட போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன லைட்ஸ் எல்லாம் எனேபிள் ஆகணும், அடுத்தது ஈவினிங் டைமில் என்னென்ன மாதிரி லைட்ஸ் எனேபிள் ஆகணும், மார்னிங் டைமில் எப்படி எனேபிள் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம குரூப்பிங்காக ஒரு டிவைசஸ்லாம் போட்டு வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஒன் கிளிக்லேயே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது அந்த லைட்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். டைமிங்கும் நம்ம ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம். ரிமோட் அப்ளையன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதோட ரிமோட்ஸு இதில் ஆட் பண்ணி நம்ம மொபைல் ஆப்லேருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் இந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் சொல்லிட்டேன். 1-2 ஆப்ஷன்ஸ் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மாடூலை வந்து ஒரு ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம மேனுவலாக வந்து சுவிட்சை போடலாம், ஆன் ஆகுது. நம்ம ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது. அடுத்தது இப்போ நம்ம மொபைல் ஆப்பில் ஆன் பண்ணலாம். மொபைல் ஆப்பில் ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு அங்கே ஆன் ஆயிடுது. அதேமாதிரி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இது மொபைல் மூலமாகவும் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் சுவிட்ச் மூலமாகவும் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதுதான் இங்கே நம்ம காமிக்கும். அங்கே ஆனில் இருந்ததுன்னா இங்கே ஆனில் காமிக்கும், அங்கே ஆஃபில் இருந்ததுன்னா இங்கே ஆஃபில் காமிக்கும். அதே மாதிரி இது நார்மல் சுவிட்சு 2-way சுவிட்ச் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஆனில் இருந்தாலும் ஆஃபில் இருந்தாலும் நமக்கு இங்கே மொபைல் ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி அப்ளையன்ஸ் வந்து ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ரெட்ரோஃபிட் மாடலோட மெயின் பர்பஸை என்ன அப்படின்னா நீங்கள் ஷெடியூல் போட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து என்னோட ஈவியை வந்து கரெக்ட் டைமில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியல, கரெக்டான சார்ஜ் போட முடியல அப்படின்னு இஷ்யூ இருந்துச்சு. இப்போ நான் எந்த டைமில் வந்தாலுமே நான் 4 hours ஷெடியூலில் போட்டு வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டேன்னா நான் எந்த டைம் செட் பண்ணுறேனோ அந்த டைமுக்கு ஆன் ஆகிக்கும், ஆஃப் ஆகிக்கும். ஸோ என்னோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிவைசஸ் மாதிரி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே தான் வாங்கணும்னு கிடையாது. நான் ஒரு சாம்பிளுக்காக தான் இந்த பிராண்டை காமிச்சேன். உங்களோட பட்ஜெட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.